நாம் ஜெபிப்போங்க. காலம் நேசிக்கும் நல்ல தகப்பனே, தேவனுக்கு கர்த்தர் தாமே பிறக்கவும் ஒரு காலம் உண்டு, ஆண்டவரே மரிக்கவும் ஒரு காலம் உண்டு சொல்லி நாம் வேதத்தில் வாசல்ல கேட்கிறோம். கர்த்தருடைய கருத்துக்குள்ள அருமையான சகோதரர் ஜீவ் சிவலிங்கம் அவர்களை பாதத்தை நாம் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஆத்மாவை மாறும்படியாக ஆண்டவரே தேவனுக்கு கர்த்தர் தாமே மண்ணுகள் எடுக்கப்பட்டதான மறுபடியாக மண்ணுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த வேலையில் நாங்கள் எல்லோருமே இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தகப்பனே, நாங்கள் செய்கிற பிரார்த்தனையும் பாடுகிற பாடலும் கேட்க போகிற வார்த்தைகளும் உங்களுடைய ஆத்மாவை மறுபடியாக உஜ்ஜீவனம் பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆரம்பம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்லது. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. தினம் தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே.
திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். எதிர்காற்று வீச எதிர்போர் பேச என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்று வீச எதிர்போர் பேச என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். நமக்கு ஜான் பீட்டர் அவர்கள் யோபு புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 1 10 வரைக்கும் வாசிக்கிறேன். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் துயினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புங்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஆகிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போகிறோம். அசுத்தமானவனிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவன் ஒரு கூலிக்காரனைப் போல் தன் நாளின் வேலையாயிற்று என்று ரம்மியப்பட்டு அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இலைக்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையில் பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் போல கிளைவிடும். மனுஷனோ வென்றால் செத்த பின் ஒழிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போகிற பின் அவன் எங்கே? ஆமென். வந்திருக்கிற யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜேம்ஸ் சிப்லிங் ஐயா மூலியமாக சந்திக்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையில அநேக வித்தியாசமான அழைப்புகள் உண்டு. சிலர்கள் திருமணத்தின் வைபோகத்துக்காக ஒரு இன்விடேஷன் கொடுத்து வாங்க, இந்த வைபோகத்தில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுன்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர்கள் வந்து பர்த்டேக்காக கொடுப்பாங்க, வீட்டில் பிள்ளைக்கு ஒரு பர்த்டே இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்ற ஒரு அழைப்பு. அவைகளை நாம் அங்கீகரித்து குடும்பமாக நாம் மூன்றோடாக இருப்போம். ஆனால் இப்பொழுது இந்த அருமையான சமூகம் கிடைத்த ஒரு அழைப்பு பார்க்க போகும்போது இது பரம தகப்பன் அவருக்கு கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான அழைப்பு. இதுவரைக்கும் நீ பூமியில் இருந்த நாட்களும் நீ செய்த ஊழியர்களும் கிருத்திய துவாரங்களும் அவைகளெல்லாம் முடித்து என்னுடைய சமூகத்துக்கு நீ வாருன்ற ஒரு விசேஷமான அழைப்பு. இந்த அழைப்பு மனிதர்களாகி நீங்களும் நானும் கூடாமல் கர்த்தர் தாமே இந்த அழைப்பை அவர்கள் தந்திருக்கிறார். ஒரு அருமையான நேற்று சொன்னது போல ஒரு பியூட்டிஃபுல் ஜென்டில்மேன் சொல்வேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1984ஆம் ஆண்டுலேருந்து இந்த நொடி வரைக்கும் அவருடைய வாழ்க்கை அவருடைய குடும்பமும் கர்த்தருக்காக கர்த்தருக்கென்று ஊழிய செய்த ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன். என்னோட ஒரு உடன் ஊழியக்காரனாக பயணித்த ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷன். அநேக காரியங்களை ஞானமாகிலும் சரி, நிறைய சபை சார்ந்த காரியங்களாகிலும் சரி, அவரிடத்துல நிறைய நேரத்தில் நாங்கள் ஆலோசித்தோம். அவர் ஒரு தகப்ப ஸ்தானத்துல சபைக்கு அவர் ஒரு ஊனுக்கோளாக இருந்தாருன்னு சொல்லி விசேஷமாக நான் விசுவாசிக்கிறேன். வாழ்க்கையில நிறைய நேரத்தில் புயல் காற்றுகளும் வித்தியாசமான இக்கட்டான சூழ்நிலை வந்த போதிலும் சபை விட்டு போகாமல் ஒரு நின்ன ஒரு மனுஷன். ஓடுகிறவங்க நிறைய பேர், நிற்கிறவர்கள் சிலர். அந்த மாதிரி உடன்படிக்கை பெற்றிய அவர்கள் பிடித்து அந்த யோர்தான் தண்ணியை தாண்டும்படியாக ஏராளமான ஜனங்கள் தாண்டும்படியாக அந்த பெற்றியை பிடித்து கொண்டு தேவ ஊழியக்காரோட இல்லை நான் நிற்பேன், என்ன வந்தாலும் சரி அப்படின்ற ஒரு எண்ணம் துவாரமாக
அவர் இந்த பயணத்தை அவர் விசேஷமா ஓடி இருக்கிறாரு. நம்ம எல்லாருமே குடும்ப விவாதத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை கணவன் மனைவிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நாம இனிமேல் நான் வாழ மாட்டேன்றது மிகவும் ஆரோக்கியமான ஒரு காரியமா இருக்குமா? இல்ல இவ்வளவு புயல் காற்று பிரச்சனையும் நாம் போவோம், நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமங்கள் இருக்குது, அவையில நாம் முழுசா நாம் செய்து போவோம் சொல்லி நான் எப்பொழுதுமே அவரை பார்க்கும் போதெல்லாம் நான் சொல்கிற விஷயம், நீங்க ஆஸ்தியை சேர்த்தீங்களோ பாஸ்தியை சேர்த்தீங்களோ தெரியாது, ஆனா உண்மையாக சபையில இருக்கிற ஜனங்களுடைய அன்பை நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, நீங்க சேர்த்திருக்கிறீங்க. கடந்த வாரத்துடைய நாங்க கூட்டத்துல தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய மகா பெரிய பொறுப்பு. அவர் தான் ஞானஸ்தானத்துக்காக நிறைய விஷயங்கள் அவர் உட்கார்ந்து பேசுவாரு. போன மாசம் தான் அவருடைய லீடர்ஷிப்பை நாங்க மாத்தணும். இல்ல ஐயா இனிமேல் வர முடியாத ஒரு நிலையில இருக்கிறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவர் தாமே அநேகருக்கு தேவ வார்த்தைகளை சொல்லி போதகங்களை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அநேகருக்கு ஒரு பிளெஸிங்காக சபையில் இருந்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய விலாசம் மாறி இருக்கிறது. அவர் தான் சொல்லுவேன், இன்னைக்கு வரைக்கும் அவர் பூமியில இருந்தார். தேவனுக்கு கர்த்தர் தாமே இனி பொழுது அவர் எங்க இருக்க போறாருங்க, அவருடைய விலாசம் பரலோகமாக மாறி இருக்கிறது. நீங்களும் நானும் நிச்சயமாக அவர் நமக்கு முந்தி இருக்கிறார், நாம் பிந்தி இருக்கிறோம். ஆனா எல்லா மனுஷனும் ஒரு நாளைக்கு சாவை என்ன பண்ணுங்க சந்தித்தே ஆகணும். யாருமே சொல்ல முடியாது என்னால முடியாது, இல்ல நான் இருந்துதான் போவேன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. சிலர்கள் இந்த இடத்துல கல்லறையில வரத்துக்கு தாமதமா இருக்கிற வேலையில நான் பார்த்துட்டு இருந்தேன். சிலருக்கு வந்துட்டு 6 மாசத்துல இறந்து போயிருக்கிறாங்க, சிலர் 30 மாசம் பார்க்கிறோம், சிலர் 60 பார்க்கிறோம். அருமையான ஐயா 80 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாரு. நமக்கு இங்க இருக்கிற எத்தனை பேர் எனக்கு தெரியாது, அத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ போறோம்னு எனக்கு தெரியாது. ஆனா வாழ்ந்தோம் ஆக யாருக்காக ஒருத்தருக்கு நீங்க பிரயோஜனமா இருக்க, நீங்க மற்றவர்களை நேசிக்க அந்த இருதயத்தை ஆண்டவர் அவருக்கு தந்ததுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். தன்னுடைய முழு குடும்பத்தை தன்னுடைய அன்பில் அவர் பிணைத்து இணைத்து தன்னுடைய யாரையும் ஒருத்தரும் விட்டு கொடுக்காமல் அந்த மாதிரி ஒரு நல்ல குணமுள்ள ஒரு சகோதரனாக வைத்ததுக்காக நன்றி. சபையிலும் அவரை பத்தி ரொம்ப பெரிய சாட்சிகள் உண்டு, நேரங்கள் நமக்கு போதாது. வருகிற ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் சிறு பிள்ளையானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி ஐயா என்ற வார்த்தை தான் பயன்படுத்துவாரு. என்னுடைய ஊழியக்காரர் கடந்து போயிட்டு பிறகு கூட அவருடைய ஊழியத்துல ஒரு தத்தளிக்கிற ஒரு நேரத்தின் வேளையில ஒரு அருமையான ஆலோசகராக நாம் எங்கெல்லாம் கூட்டத்துக்கு போவோமோ அதே மறுபடியாக ஊழியக்காரோட இணைந்து எங்களோட எல்லா இடத்துக்கும் இன்னைக்கு ஏராளமான ஜனங்க சபைக்கு வராங்க, ஏராளமான சபைகளை ஸ்தாபித்து இருக்கிறோம். ஆனா அவைகளுக்கு பின்னால ஒரு ஊனுக்கோலை போல இன்னைக்கு எங்களுக்கு 2 கையை வெட்டி போட்டது போல எங்களுக்கு உணர்ற ஆசை ஊழியக்காரர் நான் சொல்லுகிறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியாக ஒரு மனுஷன் என்னதுங்க ஒரு யுத்த வீரனாக தன்னுடைய பட்டயத்தை எடுக்கிறவனாக தன்னுடைய அம்புகளை வீசுகிறவராக அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப ஒரு பிரோஜனதரமாக அவர் இருந்தாரு. போகிற எல்லா கூட்டங்களையும் அவர்கள் நாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் போல ஒரு கிரிக்கெட்ல எப்படி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்கிறாரோ நாங்க போகிற எல்லா மீட்டிங்ல போய் இப்போ சகோதரர்களா எப்படி பாடுவாங்களோ அந்த மாதிரி எத்தனையோ ஏராளமானவர்கள் இதே இடத்துல நாங்கள் பொதித்து இருக்கிறோம். அவைகளுக்கெல்லாம் ஐயா தான் முன்னால வந்து ஜெபிப்பாரு, அவர்களை ஆசீர்வதிப்பாரு, குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்வாரு, உடைந்து போன குடும்பங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்வாரு. நாம் இங்க யாருமே ஜட்ஜ்மெண்ட்லாம் இல்லாத என்னதுங்க நாம இதுதான் சொல்றதை காட்டிலும் அவர் ஒருத்தரும் நியாயம் தீர்க்க மாட்டாரு, ஒருத்தரும் வந்துட்டு குறையா சொல்ல மாட்டாரு. ஐயா அவருக்கு பிடித்த விஷயத்த அவங்க செய்யறாங்க, ஐயா நாம் என்ன செய்கிறதுன்ற அநேக வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். நான் என்னுடைய பர்சனலா நான் நம்புகிறது இந்த மாதிரி இன்னொரு நபர் இந்த குடும்பத்துல வருவாங்களான்றது சந்தேகம் தான். என்றால் உண்மையாக சொல்கிற அவர் ரீச் பண்ணிருக்கிற லெவல் நாம ரீச் பண்ணனா இன்னொரு 80 வருஷம் வாழ்ந்தா முடியும்னு சொல்லிட்டு இதனுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் சொல்லி தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அவ்வளோ வயதாக இருந்தாலும் கூட இந்த 2 கைகளை எடுத்து தான் ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு குணம் உள்ளவர். இத்தனை பேர் நீங்க வந்திருக்கிறீங்க சொன்னீங்கன்னா உண்மையாக சொல்லுகிறேன், அவருடைய அன்பு நிமித்தம் நீங்க வந்திருக்கிறீங்க. இங்க இருக்கிற யாரையும் ஒருத்தர் கூட ஒரு கோபித்தோ இல்ல துன்பப்படுத்தியோ பேசியிருக்க மாட்டாரு சொல்லி ஒரு நல்ல ஒரு கோபக்கார மனுஷன் தான். ஆகிலும் சரி அவருடைய வார்த்தைக்குள் நிறைய கண்டிப்பு இருக்கும், அவருடைய வார்த்தைக்குள் ரொம்ப தெளிவும் விரிவாக்கங்கள் இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாம் வேதத்துல வாசித்த வந்தது போல ஸ்திரீ இடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறிக்கணும், அவன் சஞ்சலம் நிறைந்தவனாக இருக்கிறான், அவன் காலையில பூவை போல பூற்று மாலையில அறுப்பு உண்டு போகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க இங்க இருக்கிற எல்லாரும் வந்திருக்கிறோம், நம்ம கையில நாம வந்து கோல்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம், பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கலாம், நம்ம வீட்டுல இருக்கிற விசேஷமான ஒரு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா நம்ம வந்தவங்க எல்லாருமே அவருக்கு என்ன காணிக்கை ஈடாக கொடுக்க முடியும் நம்ம யோசித்து பார்க்கும் போது இந்த பூ மலர் மாலை போல இதுதான் அவருக்கு கரெக்டா இருக்கும். இந்த பூ வாடினது போல இந்த பூ மணங்குதை போல அவருடைய வாழ்க்கையும் அநேகருக்கு ஒரு பிளெஸிங்காக என்னதுங்க பூத்து மறுபடியாக அது வாடிக்கை போகிறதை போல இங்க வந்திருக்கிற யாருடைய வாழ்க்கையிலும்
ஒரு பூக்கு ஒப்பாக தான் இருக்குது. நான் எப்பொழுதுமே என்னோட பிரசங்க துவாரத்துல சொல்லுகிற வார்த்தை இங்கேயும் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. இங்க பார்க்க போகும்போது நிறைய செடிகள் இருக்குது. யார் விதைத்தாங்க, எதுக்காக விதைத்தாங்க, எப்பொழுது விதைத்தாங்க நமக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனா இன்னைக்கு நிழல் பெறுகிறோம் அப்படின்ற ஒரு அத்தியாயத்துக்குள் நாம் வரும்போது யாரோ ஒருத்தர் விதைத்து இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நான் என்ன பண்ணுகிறேங்க, நிழலை பெற்றுக் கொள்கிறோம். சிலர்கள் கனியை புசிக்கிறார்கள். நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் முறையின்படி ஏன் அவரை விதைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவரை புதைக்கிறன்ற வார்த்தை காட்டிலும் ஏன் விதைக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகும்போது மார்க்கின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14 வாசிக்க கேட்கிறோம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான்னு சொல்லி. எந்த மனுஷன் விதைக்கப்படுகிறானோ அவன் மறுபடியாக அந்த விதையானது உயிர் பெற்று ஒரு பெரிய மரமாக மாறும் சொல்லிதான் பரிசுத்த வேதத்துல நாம் எழுதப்பட்டிருக்கிற காட்சிகளை நாம் வேதத்துல மறுபடியாக வாசிக்க கேட்கிறோம். சிலர்கள் வேதத்துல மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20 சொல்வது போல சிலர்கள் 1:30 இருப்பாங்க, சிலர்கள் 1:60 இருப்பாங்க, இன்னும் சிலர்கள் 1:100 இருப்பாங்க. சிலருடைய வாழ்க்கை ஒரு 30 பேரை தொட முடியும், தன்னுடைய வாழ்நாட்களை 30 பேரை தொட முடியும். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில 60 பேரை தொடுகிற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஆனா இன்னும் சிலருக்கோ 100% ஆண்டவர் கிருபை, தயவு, இரக்கத்தை ஆண்டவர் தருகிறார். உடைய டைம் ஆன் earth is very limited. உடைய நேரம் பூமியில ரொம்ப குறைவாக இருக்குது. நாம் இப்பதான் இந்த ஆண்டை துவங்கினது போல இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதியில 2026ஆம் ஆண்டுக்குள்ள நாம் நுழைந்தவராக இருக்கிறோம். நேரமும் காலமும் எவ்வளவு வேகமாக போகிறது. வேதம் மறுபடியாக நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. உடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசமா இருங்கன்னு சொல்லி இந்த மனுஷனுடைய பேரை உங்களுக்கு எல்லாருக்குமே சாட்சி. நான் நேற்றும் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த விதை சொன்னதை போல விதைக்கப்பட்ட விதை நிச்சயமாக மரமாக மாறும். அந்த மரம் தான் இன்னைக்கு அவருக்கு சமப்பொட்டிய போல இன்னைக்கு அவரை அடக்கலமாக இன்னைக்கு கொண்டு வந்திருக்குது. யார் விதைச்சாங்க, எங்க விதைக்கப்பட்டது நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மரம் அந்த மரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா நாம் வெறும் அந்த மரத்தை நாம் தூரமா பார்த்துட்டு இருந்தோம். எந்த விதையானது விதைக்கப்பட்டதோ அந்த விதையானது இப்பொழுது மரமாயிட்டு, அந்த மரம் வெறும் அடைக்கலம் மட்டுமில்ல அநேகர் ஆதரித்தது. இப்ப அதோடைய நேரமும் காலமும் முடிந்த உடனே அந்த மரத்தை வெட்டி அழகான பொட்டி அவருடைய சைஸுக்கு ஏற்ற போல என்னதுங்க அதை கொண்டு வந்து இன்றைக்கு நீங்க எல்லோருமே அந்த பெட்டியை தான் தூக்கிட்டு நாம் இந்த தூரம் வரைக்கும் வந்திருக்கிறோம். மறுபடியாக சொல்லுகிறேன், இந்த பெட்டியோட தான் அவரை விதைக்க போகிறோம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிற விஷயம், அவரு என்னதுங்க கண்டிப்பாக கிறிஸ்துவானவர் வெளிப்படுகும் விசேஷமான நாளில அவரும் கிறிஸ்துவோட வெளிப்படுவார் சொல்லிதான் இந்த பைபிள் நமக்கு மறுபடியாக நமக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறது, அத்தியாயமாக நமக்கு கற்று தருகிறது. சோ ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அந்த இயேசுவானவர் அறியாமல் நம்மளுடைய சுய ஜீவிதத்துல வாழ்கிறேன்னு சொன்னாங்க, இப்பொழுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சமாதானத்தையும் பெரிய ஆறுதலையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு டோன்ட் மிஸ் யுவர் லைஃப். வாழுது ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை வந்துட்டு மீனிங்ஃபுல்லாக வாழுங்க. யாரையும் பிரியப்படுத்துறதுக்காக வாழாதீங்க. ஆண்டவரை இறைவனை பிரியப்படுத்துவாங்க வாழும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதக்காரர் 136ஆம் சங்கீதத்துல 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, நம் தாழ்வில நினைத்தவரை துதிங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது சொல்லி பைபிள் ஒரு வசனம் சொல்கிறது. அவருடைய கிருபையில சொன்னா நாம இந்த இடத்துல இருக்க வாய்ப்பே கிடையாது. அவருடைய அன்பு நிமித்தம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். நாம நிச்சயமாக இந்த அருமையான சகோதரனை ஒரு நாளைக்கு முகமுகமாக அவருடைய நேரத்துல கர்த்தருடைய நேரத்துல நாம நிச்சயமாக நாம் சந்திப்போம். நம்ம எல்லோருமே கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த இறுதி ஜெபத்தை நம்ம திலகர் சகோதரர் சாமுவேல் சரவணன் அவர்கள் ஜெபிக்கும்படியாக, அதோட சகோதரர் ஜான் ரவி அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்னீர்கள். நாங்கள் என்ன ஆற்றல் தேற்றல் சொன்னாலும் மாட்டோம். நீங்கள் ஒரு வார்த்தை ராஜா சொன்னார், எங்கள் முழு குடும்பத்துக்கும் ராஜா சமாதானம் உண்டாகட்டும் என்று சொன்னீர்கள். ஆண்டவரே, நீங்கள் பூமியில் இருந்த நாள்களில் சொன்னீர்கள், நான் உங்கள் திக்கற்றலாய் விடேன், தேற்றவான பரிசுத்த ஆவினை தந்தரல் என்று. அதுபோல ராஜா ஐயா அந்த குடும்பத்தில ராஜா ஒரு ஊழியக்காரர்கள் இருந்தும் எங்கள் சபையில் 47 ஆண்டுகள் ராஜா ஆண்டவரே ஊழியம் செய்து இதோ நிறைவாக ராஜா அவர் வேலையை முடித்து தன் சொந்த வீட்டுக்கு போனான் என்று வசனம் சொல்வது போல ராஜா இன்னும் உங்களுடைய கூடாரத்தில் ராஜா நீ அவர் தங்கி இந்த இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ராஜா சொன்னவனாக நீங்கள் அழைத்துக் கொண்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அவர் செய்த ஊழியர்களை நிலைத்தறியலுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா அவர் வீட்டு சென்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக பேர் பேராக தனித்தனியாக ராஜா நீங்கள் சமாதானப்படுத்தி ராஜா எங்கள் வீட்டில்
மரணம் நேரிடுவது போல ராஜா அவர்களும் ராஜா இந்த மரணத்தை தாங்கிக் கொள்ள அந்த தைரியத்தை மனப்பக்குவத்தையும் அவருக்கு தந்து யோபை போல ராஜா என் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாயிருந்தேன் நிர்வாணியாக எடுத்துட்டு செல்வேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னது போல ராஜா ஆண்டவரே ஒருவரும் உங்களை கேள்வி கேட்க கூடாதபடி ராஜா ஆண்டவரே எல்லாரும் ராஜா அந்த குடும்பத்துக்கு வரவர்கள் ஆறுதல் சொல்லி அந்த குடும்பத்தை ஆட்டி தேட்டி அரவணைத்து ராஜா நாள் மட்டும் ராஜா வழி நடத்தி இந்த 80 ஆண்டுகள் அவருடைய கண்ணின் மணியை போல காத்து இந்த பூமியில ராஜா நீங்கள் வைத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா இதோ உங்களுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறார்கள் ராஜா ஆண்டவரே இதோடு ராஜா அவர் ஊழியத்தை முடித்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து ராஜா மோடி இலைப்பாறையில் கொண்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா உங்கள் இருதயம் கலங்காது இருப்பாரு தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்தில் விசுவாசமா என்று சொன்னாரே உமக்கு நன்றி ராஜா எங்கள் ஆயுசு நாட்கள் 70 விலகின் மிகுதியாக 80 இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் அது கடந்து போகிறது நாங்களும் சீக்கிரம் பறந்து போகிறது சொன்ன வண்ணமாக ராஜா நிறைய ஒவ்வொரு நாட்களும் ராஜா ஐயா கொஞ்சம் முன்னே போயிருக்காரு நாங்களும் அவருக்கு பின்பாக ஒரு நாள் அவரை முகமுகமாய் சந்திக்கும் அந்த விசுவாசத்தோடு ராஜா இந்த அடக்க ஆராதனை முழு குடும்பத்தோடு ராஜா உங்களுக்கு ஒப்புக் கொடுக்குற நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்துங்கள் ஆசீர்வதிக அரவணைத்து பலப்படுத்துங்கள் இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே எங்களுக்கு இயேசுக்கு அன்பின் கருணை இந்த மத்தியான வேலையில் ராஜா எங்கள் மத்தியிலே வாழ்ந்து காலை சென்றிருக்கிறதான விஜயம் செய்யாததுக்காக நாங்கள் சமூகத்தில் கூறி வந்திருக்கிற வேலையில் ராஜா இந்த அடக்க ஆராதனையில் இதுவரைக்கும் வழிநடத்தி வந்த தேவன் இந்த ஆண்டவரை அடக்க இறுதியின் ஆராதனை தேவனை அதன் பெரிதாக வழிநடத்தப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இத்தனை காலங்கள் இளைஞர் வாழ்ந்து நமக்காக ஊழியர் செய்து அநேக ஆண்டவரை குடும்பத்தில் அவனது பிள்ளைகளையும் நம்பிக்கையை கொண்டு வந்து ஆண்டவரை சபையில் ஊழியக்காரர்கள் ஒரு துணையாக கூட ஆண்டவரை இருந்து வாழ்ந்து சென்ற ஐயாக்காக சமயத்தில் வருகிறோம் இதோ நீதிமான்கள் மரணம் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் அருமையாக இருக்கிறது என்று இந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரை இந்த ஊழியத்தை செய்து அவர் சென்று உங்களுடைய சமூகத்தில் இலைசாரி கொண்டு இருக்கார் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை அவர் விட்டு சென்ற மனைவி பிள்ளைகள் மற்றும் அவருடைய பேரப்பிள்ளைகள் மருமகள் யாவரும் வந்து உட்கார் உதவியுடைய தினப்பந்துகள் யாவரும் இந்த கருத்தில் ஒத்து கொடுக்கிறார் ராஜா அவர் சென்றவர்களுக்கு இவர்களும் ஆண்டவரை செய்து முடிக்கத்தக்கதாக ஆண்டவரே இப்போது அவர் சென்ற இடத்தில் நானும் ஒரு நாளைக்கு வர வேண்டியது இருக்கிறது ஆனாலும் அவரும் சாட்சியம் நின்று போல நாங்களும் சாட்சியம் நின்று குடும்பமும் சாட்சியம் நின்று ஜீவிக்க திரும்ப செய்யும்படியாக சொல்கிறார் இந்த வேலையில் ஆண்டவரை உங்களுக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக வசனத்தின் மூலியமாக உழைக்காரர்கள் விதத்தில் உழைக்காக சந்திவாச்சா எல்லோரிடத்தில் அதுக்காக திரும்ப செய்யும்படியாக ஆண்டவர் வேலையை பார்த்துவிடும் மாவட்டமாக இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தில் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உடம்புடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்றும் மறுவாதிருப்பதாக